இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போகிறேன்னா, இந்த ஏப்ரல் மேலே தான் மாங்காய் சீசன் நிறைய இருக்கும் இல்லையா? ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸி தாங்க, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எடுத்து வச்சுருக்க மாங்காயை போட்டுடலாம். அதனால் நீங்கள் செஞ்சு அழகாக சாப்பிட்டு பாருங்கள். மொத்தமே 10 to 15 நிமிஷம் ரெசிபிங்க இது. ஒரே ஒரு மாங்காய் இருந்தால் போதும், மற்றது எல்லாமே வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய திங்ஸ் தான். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போகிறேன்னா, பச்சடி வெரைட்டி தாங்க ஒன்று செய்து காட்ட போகிறேன். எத்தனையோ பச்சடி வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிற பச்சடி மாங்காய் பச்சடிங்க. இந்த ஏப்ரல் மேலே தான் மாங்காய் சீசன் நிறைய இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் அதில் மாங்காயை போட்டு உங்களுக்கு ஒரு பச்சடி செய்து காமிக்கலான்னு இருக்கிறேன். தெரியாதவங்க, இது வரைக்கும் செய்யாதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ அந்த பச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் வெல்லம், 2 பீஸ் தேங்காய், 4 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 மாங்காய், அதாவது கிளிமூக்கு மாங்காய் வாங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைச்சாலும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளிமூக்கு மாங்காய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சடிக்கு. மாங்காய் பச்சடி ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போடுங்க, வெங்காயம் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதை அதில் போடுங்க. போட்டுட்டு உப்பும் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடலாம், தப்பு கிடையாது. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. தீயை நார்மலாகவே வைங்க, ஏன்னா மாங்காய் கொஞ்சம் கட்டியான தன்மையை கொண்டு வரும் இல்லையா? அதுக்காக தீயை நார்மலாக வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா குழைய ஆரம்பிச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை அதில் போட்டு நல்லா கிளறணும். அதுக்கப்புறமா ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி தேங்காய் பச்சை மிளகாலாம் காமிச்சோம் இல்லையா? தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் பூண்டு இதை நம்ம 1-2 நம்ம அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டு அதை போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம வெல்லத்தை போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு விதமான புளிப்பு இனிப்பு காரத்தோடு இந்த பச்சடி ரொம்ப நல்லாயிருக்குங்க. மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தாங்க, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கடாய் சூடானோடனே எண்ணெயை ஊற்றிடலாம். நான் எண்ணெய் உங்களுக்கு தேவையான பொருட்களை காட்டலை, ஸோ எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிட்டுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலெலாம் உங்களுக்கு தேவையான பொருளை நான் சொல்லலை, நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வெங்காயம் பாதி வதங்கிடுது. நம்ம பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காயை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளையும் போட்டுடலாம். பெருங்காயம் நான் உங்ககிட்ட சொல்லலை, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி அப்படியே எடுத்து ஸ்ட்ரைட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் நான் ஞாபகமாக எல்லாம் போட்டுருவேன். உங்ககிட்ட தான் காட்டுறேன் இல்லையா தேவையான பொருட்கள்னு, அதில் தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் மறந்துடுறேன். ஸோ செய்யும்போது நமக்கு ரெகுலராக செஞ்சு பழகணுன்றதுனால அந்தந்த பொருள் மைண்டில் வருது. இப்போது நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு. இது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி விடலாம். மாங்காய் டக்குன்னு வெந்துடும். ஸோ ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் நீங்கள் மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நான் 2 மாங்காய் போட்டிருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தேவைன்னா நம்ம 2ஆவது ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பார்க்கலாம். நம்ம 5 நிமிஷம் ஆகிடுது. 5 நிமிஷம் கழித்து எப்படி பக்குவமாக இருக்குன்னு பார்ப்போம். நான் ஊற்றின தண்ணி வற்றிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பாதி வேகணும். அதுக்கு திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் பச்சடிங்க சாம்பாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், காரக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் செஞ்சு அழகாக சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாங்காய் எல்லாம் இந்த மாதிரி ஏப்ரல் மே ஜூனில் தானங்க கிடைக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில் இளஞ்சின்ற வில்லேஜ் தான். எங்களுக்கு தோப்பு இருந்தது, மாந்தோப்பு இருந்தது. ஸோ நாங்கள் இந்த ஏப்ரல் மே வந்தாலே இந்த மாங்காயில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி சாப்பிடுவோங்க. மாங்காய் சாதம் பண்ணுவோம், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் சட்னி பண்ணியிருக்கோம். இப்போ மாங்காய் பச்சடி, மாங்காய் போட்டு பாயாசம்,
இந்த மாதிரி எல்லாமே அந்த டைமில் நல்ல வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ருவோம். அதுவும் நாங்கள் இந்த குற்றாலம் நாங்கள் நடந்து போவோம். எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்ரு. அப்போ ஜாலியாக நாங்கள் நடந்து போவோம் ஏர்லி மார்னிங் எழுந்து. போயிட்டு குளிச்சுட்டு ரிட்டன் வரும்போதெல்லாம் எங்கள் மாந்தோப்புலலாம் மாங்காய் அப்படியே கைக்கு எட்டுற தூரத்தில் அது தொங்கிட்டு இருக்கும். அப்படியே மரத்துலேருந்து பறித்து அப்படி சாப்பிட்டுட்டு நடந்துகிட்டே வருவோங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாருங்கள், திருப்பி ஒரு 5-6 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுது. 80% ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் அதில் போட போகிறேன். இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகத்தோட பச்சை வாசனை லைட்டாக போன உடனே நம்ம வெல்லத்தை போட்டுற வேண்டியதுதான். மொத்தமே 10 to 15 நிமிஷம் ரெசிப்பிங்க இது. நீங்கள் வீட்டில் ஏதாவது குழம்பு வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், தொட்டுக்க காய்கறி இல்லையே எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு மாங்காய் இருந்தால் போதும். மற்றது எல்லாமே வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய திங்ஸ் தான். ஸோ ஒரு மாங்காயை வாங்கி டக்குன்னு இப்படி பச்சடி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் பச்சை ஸ்மெல் போயிடுது. இப்போ நம்ம ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 மாங்காய் போட்டுக்கிறதுனால நான் 50 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி மட்டும் நீங்கள் மாங்காய் வேகும்போது கரெக்டாக பார்த்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெல்லம் அப்படியே போடணும்னு கூட இல்லை, லைட்டாக 1/4 டம்ளர் தண்ணி விட்டு பாகு காய்ச்சி கூட நாங்கள் விட்டுக்கலாம் ஃபில்டர் பண்ணி. அவ்வளோதாங்க, மனமான சுவையான பாரம்பரியமான மாங்காய் பச்சடி ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி செய்து காட்டினா எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக செய்து காமிக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.